கழக சாமானிய தொண்டரின் தலைமையிலே தான் புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிய சகாப்தம் படைக்கும். இதை இந்த தமிழகம் உருவாக்கும், தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். இதை பொறுத்துக் கொள்ள முடியாது. தினந்தோறும் தொலைக்காட்சிக்கு முன் உட்கார்ந்து கொண்டு எந்த மக்கள் பணியை பற்றி சிந்திக்காமல் இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் ஒப்பாரி வைத்து வருவதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு தம்பியாக இருந்து சொல்லுகிறேன், உங்க டைட்டிலை மாத்துங்க, உங்களுடைய டைலாக் மாத்துங்க. உங்க 70mm ரீல் படம் தமிழ்நாட்டில் அப்பயாவது எடுபடுதா ஓடுதா என்று பார்ப்போம். அதை விடுத்து அரைத்த மாவையே தினந்தோறும் நீங்கள் அரைத்துக் கொண்டே இருந்தால் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் யாரும் தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை பற்றி நீங்கள் ஏன் நீலிக்கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அவருக்கு சிறு விளக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்புதான் கூட்டணியை இறுதி செய்தார் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. அதேபோன்று 2021 சட்டமன்ற தேர்தலிலே குறுகிய கால அந்த அவகாசத்திலே தான் தேர்தல் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. நீங்கள் எல்லோரும் அதை நன்றாக அறிவீர்கள். நாங்கள் 75 பேர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றோம் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய தலைமையிலே. அதேபோன்று நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் 1-2 மாதங்களுக்கு முன்புதான் பொதுச் செயலாளர் தேர்தல் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஜனவரி மாதத்திலே தான் கூட்டணியை தலைவர்கள் இறுதி செய்வார்கள். அதற்குள்ளாக அறவேக்காடு அண்ணன் அவசரமாக ஏமாத்த பார்த்தீர்கள், அப்படி போய்விட்டது இப்படி போய்விட்டது என்று தனக்குத்தானே அவர் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் என்றால் அது இவராகத்தான் இருக்கும். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை பற்றி, செயல்பாடுகளை பற்றி நீங்கள் நீலிக்கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்ன பிரச்சனை என்றால், சம்பந்தம் இல்லாமல் சம்மன் இல்லாமல் ஆஜராகிற இந்த தலைவர் நிச்சயமாக ஒரு அரசியல் மரபுக்கும் இலக்கணத்திற்கும் உரியவராக, ஒரு இலக்கணத்தோடு செயல்படுகிற ஒரு அரசியல்வாதிகளுக்கு அழகல்ல. மேலும் கொடநாடு வழக்கு சட்டத்தின் ஆட்சி நடத்திய எடப்பாடியார் சட்டப்படி அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்ததை இந்த நாட்டு மக்களும் நன்கறிவார்கள். எப்போது பார்த்தாலும் கொடநாடு வழக்கு என்னாச்சு என்று பூச்சாண்டி எத்தனை நாளைக்குத்தான் காட்டுவீர்கள்? அதற்காகத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சேலம் பொதுக்கூட்டத்திலே கொடநாடு வழக்கை காட்டி பூச்சாண்டி காட்ட முடியாது என்று விளக்கம் அளித்ததோடு மட்டுமல்ல, மதுரையிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே விமான நிலையத்திலே நாங்கள் எல்லோரும் அவரோடு இருக்கிற போதுதான் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் முன்னாள் கூட்டுறவுத்துறை செல்லூர் ராஜு அவர்கள், அண்ணன் வி ராஜன் செல்லப்பா அவர்கள், நாங்கள் எல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம், இங்கே இருக்கிற சரவணன், இங்கே இருக்கிற தமிழரசன், இங்கே இருக்கிற அன்னபூர்ணா தங்கராஜ், ராமகிருஷ்ணன், இங்கே இருக்கிற ஏகேபி, இங்கே இருக்கக்கூடிய வெற்றிவேல், இங்கே இருக்கக்கூடிய திருப்பதி உள்ளிட்டவர்கள் எல்லாம் இருக்கிற போதுதான் பகிரங்கமாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார், கொடநாடு வழக்கு விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டியதுதானே, சட்ட நடவடிக்கை மக்கள் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் நம்பிக்கையோடு அந்த கோரிக்கை வைத்தார்கள். இது குறித்து இதுவரை யாரும் அதை பற்றி பேசுவதில்லை, வாயும் திறப்பதில்லை. எப்படி பருவமழை காலத்திலே புயலை பற்றி பேசி வருவார்களோ அதே போல இந்த அரசியல் பருவமழையாக எப்போதாவது அவர்களுக்கு தோன்றினால் இந்த கொடநாடு வழக்கு என்று சொல்வார்கள். ஆகவே இந்த அரசியல் பருவமழையிலே கொடநாடு வழக்கை என்ற புயலை நீங்கள் எத்தனை முறை கிளப்பினாலும் சட்டத்தின் துணை கொண்டு
மக்களின் ஆதரவோடு இந்த கொடநாடு வழக்கு புயலை மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை என்று மக்களினுடைய ஆதரவோடும், ஏனென்றால் பலமுறை அவர் மீது சுமத்தப்பட்ட பொய் வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்திலே நின்று சட்டத்தின் துணை கொண்டு அவர் நிரபராதி என்று அவர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார், நிரபராதி என்று தீர்ப்பை பெற்றிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வீட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பற்றிய ரகசிய தகவல்களை படித்து கிழித்தெறிந்தோம் என்று மீண்டும் மீண்டும் ஒரு பச்சை பொய்யை எத்தனை முறை திருப்பி திருப்பி சொன்னாலும் யாரும் நம்ப போவதில்லை. ஏனென்றால் 2011 அம்மா முதல்வராக இருந்த அந்த 10 ஆண்டு காலத்தில் இவர் அம்மா அவர்களுடைய அடிப்படை உறுப்பினர் உள்பட, நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு இவர் கூட யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று அம்மா அவர்களால் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆகவே அம்மா அவர்களின் வீட்டு வாசற்படியே மிதிக்க முடியாத சூழ்நிலையில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் இவருக்கு முகவரி கொடுத்த கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் தலைமையையும் சிறுமைப்படுத்துவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒன்றை நான் அண்ணன் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை பிள்ளை போல் வளர்த்தார்களே புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள், அந்த தெய்வ தலைவிக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்தீர்கள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நன்கு அறிவார்கள், இந்த தமிழ்நாட்டு மக்களும் நன்கு அறிவார்கள். உங்களை பிள்ளை போல் வளர்த்து ஆளாக்கிய அம்மா அவர்களுடைய பதவிக்கே ஆசைப்பட்டு நீங்கள் அம்மா அவர்களுக்கு செய்த துரோகம் கடவுள் அம்மாவிடத்திலே காட்டி கொடுத்த காரணத்தினாலே அம்மா அவர்களுக்கு செய்திட்ட துரோகத்திற்காக நீங்கள் இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அரசியலிலே நீங்கள் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது, பொது வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் நீங்கள் அம்மாவுக்கு செய்த அந்த பாவம், அதிலிருந்து நீங்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. இந்த பிறவியில் மட்டுமல்ல, நீங்கள் எத்தனை குட்டிகரணம் அடைத்தாலும் அம்மா அவர்களுக்கு செய்த பாவத்திலிருந்து, அந்த பாவ புண்ணியத்தினுடைய தீர்ப்பிலிருந்து நீங்கள் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. அதற்கு நீங்கள் எத்தனை பச்சை பொய்யை கட்டவிழ்த்து விட்டாலும், கதைகளை சொன்னாலும், கற்பனைகளை சொன்னாலும், உங்களை நம்புவதற்கும் உங்களை பின்தொடர்வதற்கும் யாரும் தயாராக இல்லை. உங்களை நம்பி இனி யாரும் பின்தொடரப் போவதில்லை. தமிழ்நாட்டு மக்களும் உங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நம்மை எப்படியாவது கரை சேர்ப்பார் என்று காத்திருக்கின்ற 1-2 நபர்களும், உங்களுக்கு பின்னால் அதீத நம்பிக்கையோடு கவலையோடு பயணிக்கிற நிர்வாகிகளும் உங்களுடைய இந்த சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கையினாலே, இந்த பழிவாங்கும் நடவடிக்கையினாலே, போகாத ஊருக்கு வழி சொல்லுகிற இந்த நடவடிக்கையினாலே அவர்களும் உங்களை விட்டு விலகிற நேரம் காலம் வந்திருக்கிறது. ஆகவே 2026 தேர்தலோடு உங்கள் அரசியல் பயணத்திற்கு முடிவுரை எழுதுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். நீங்கள் இப்போதாவது இது பற்றி உணர்வதற்கு, சிந்திப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என காத்திருந்த கொக்கு, கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு, கடல் எப்ப வத்துறது, கருவாடு எப்ப கிடைக்கிறது? அது மாதிரிதான் இந்த டிடிவி தினகரன் அவர்கள் கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என காத்திருந்த கொக்கு குடல் வற்றி இறந்து போனதை போல இன்றைக்கு பகல் கனவு கண்டுகொண்டு இன்றைக்கு அவதூறு பேசுவதே தன்னுடைய அரசியலுடைய கடமையாக நினைத்து பேசி வருகிற அண்ணன் அவர்களே, ஒரு டைட்டிலை மாத்துங்க, ஒரு சப்ஜெக்டை மாத்துங்க, உங்களுடைய டைலாக்கை மாத்துங்க, மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடிகிறதா என்று சிந்திங்க. இப்ப கொக்குடைய நிலைமை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை, கடலும் வத்தாது, கருவாடும் கிடைக்காது, குடல் வச்சு செத்து போன அந்த கொக்கினுடைய நிலைமையிலே தான் நீங்கள் விரக்தியின் உச்சத்திலே, துயரத்தின் உச்சத்திலே நீங்கள் பேசுகின்ற அந்த இயலாமையின் வெளிப்பாடை
தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே மக்களுக்கு ஏதேனும் சேவை செய்ய முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி நீங்கள் இனியும் தொடர்ந்து விமர்சித்தால் அது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகல்ல. ஏனென்றால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த பொக்கிஷம். அவர் கிடைத்திருக்காவிட்டால் என்ன ஆயிருக்கும் என்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுதந்திர வரலாறு, அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு சுதந்திர வரலாறு முடிவுரை எழுதப்பட்டிருக்கும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்காவிட்டால் இப்போது தொண்டர்கள் சுவாசிக்கிற சுதந்திர காற்றுக்கு முடிவுரை எழுதப்பட்டிருக்கும். இப்போது தொண்டர்களுக்கு இருக்கின்ற இந்த சுதந்திரத்தை பேணி காத்திடதான் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களை கருத்தை நாம் எல்லோரும் வலுப்படுத்த இன்னும் களத்திலே கவனமாக கடுமையாக உழைக்க வேண்டிய தருணம் இது என்பதை 2 கோடி தொண்டர்களும் நாங்கள் சிந்தையிலே வைத்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலே மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த ஜனநாயக வாய்ப்பை ஒவ்வொரு தொண்டர்களும் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து வலிமைப்படுத்திட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையை இன்னும் வலிமையாக பலமாக நாம் வலிமைப்படுத்த நாம் உழைக்க வேண்டும். இதிலே மாற்று கருத்து கொண்டிருக்கிற அதிகாரத்தை அனுபவித்த 1-2 பேர்களுடைய நபர்களின் நடவடிக்கையாலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விடலாம் என்று யாரேனும் நினைப்பார்களானால் அதை பற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முடிந்து போன அரசியல் கதைகளை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி தேவையும் இல்லை. ஆகவே கவனமுடன் களத்திலே அரசியல் எதிரிகளான நம்முடைய அரசியல் எதிரிகளான பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடையாளம் காட்டிய, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியுடைய தலைமையிலே நாம் ஆற்றலோடும் வலிமையோடும் உழைப்போடும் எதிர்கொள்வோம். அம்மாவுடைய காலத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த அந்த வெற்றி சரித்திரத்தை மீண்டும் நாம் மலரச் செய்வோம். மக்கள் துணையோடும் இருவரும் தெய்வங்களுடைய நல் ஆசியோடும் தொண்டர்களுடைய உழைப்போடும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்த வேண்டிய தருணம் இது. இல்லையென்றால் புறவழி வாசலிலே மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டுகின்ற வகையிலே இளவரசராக மகுடம் சூட்டியிருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கால் என்றெல்லாம் அவர் பேசுவது அவருடைய பயத்தையும் நடுக்கத்தையும் காட்டுகிறது. நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? அரசியல் ரீதியான விவாதங்களை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 4½ ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தார்கள். அது குறித்து உங்களால் ஏதேனும் குற்றம் குறைகளை உங்களால் விவாதிக்க முடிகிறதா? அதை விட்டு தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்கிற இந்த அரசியல் பண்பட்ட சிறுபிள்ளைத்தனமான குழந்தைத்தனமான அரசியல் அநாகரிகமான விமர்சனங்களை எல்லாம் இன்றைக்கு இளவரசர் போன்றவர்கள் எல்லாம் வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் நாம் இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. நாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோட தலைமையிலே களத்திலே நின்று கடுமையாக உழைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் பிறவி எதிரியான ஜென்ம விரோதியான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அஜெண்டாவை சுக்கு நூறாக தகர்த்து எறிந்து நாம் பிரிந்து கிடக்கிறோம் என்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் இன்றைக்கு பல்வேறு தேர்தல் யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள். அதையெல்லாம் நம்முடைய உழைப்பாலை முறியடித்து இங்கே இருந்து பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு அதிகாரத்தை அனுபவித்துவிட்டு தொண்டர்களுடைய உழைப்பை இரத்தமாக உறிந்து இன்றைக்கு அதிகாரத்திற்காக அரசியல் அடையாளத்திற்காக திமுகவுக்கு செல்பவர்களை பற்றி நாம் கவலை கொள்ள தேவையில்லை. திமுகவினுடைய கைகூலியாக இருந்து விமர்சனம் செய்பவர்களையும் நாம் கவலைப்பட தேவையில்லை, பொருட்படுத்த தேவையில்லை. அர்ஜுனன் குறி போல நம்முடைய ஒரே இலக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் அணியிலே அமர்த்தி
மீண்டும் இந்த அன்னை தமிழகத்திலே மக்களாட்சி மலரச் செய்வோம், ஜனநாயகத்தை மலரச் செய்வோம், இரட்டை இலை மலரச் செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே தொண்டர்களாகிய நாம், சாமானிய தொண்டர்களான நாம், மக்கள் பணி செய்வதை தவிர வேறு ஒன்றும் அறியாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாகிய நாம் உறுதியேற்று சூளுரையேற்று பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக கேட்டுக்கொண்டு, பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தங்கள் இருப்பை அடையாளப்படுத்திக் கொள்கிற நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று பிடிவாதம் பிடிக்கிற அவர்களை பற்றி நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், எப்போதுமே பேட்டி ஆரம்பிக்கும் போது திமுக அரசை விமர்சனம் பண்ணி தான் பேசுவீங்க. இன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் தேவையா? அந்த அளவுக்கு அவருடைய பேட்டி உங்களை மனதை காயப்படுத்தியிருக்கா சார்? எங்களுடைய தலைமையை பற்றி ஆதாரம் இல்லாமல் அவதூறாக பேசுவதை நாங்கள் பார்த்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அவர் பேசுவதெல்லாம் பச்சை பொய் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல 8 கோடி தமிழர்களுக்கும் விளக்கம் சொல்லுகிற பொறுப்பும் கடமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதனால்தான் உங்களிடத்தில் இந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்திவிட முடியாது. அவருக்குத்தான் இப்போது தோல்வி மேல் தோல்வியும் பாதிப்புக்கு மேல் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே வாய்க்கு வந்ததையெல்லாம் அவர் பேசுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நடந்த விவகாரங்களை விளக்கமாக நாங்கள் சொல்லுகிறோம். ஆகவே அவருக்கு இன்றைக்கு எங்கே போவது என்று திக்கு தெரியாமல் முட்டுச்சந்திலே முட்டி நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் எதிர்காலத்திற்கான வாய்ப்பு தெரியவில்லை என்கிற விரக்தியிலே தோல்வியின் உச்சத்திலே இருக்கிற தொண்டர்களின் நம்பிக்கை இழந்த மக்கள் இன்றைக்கு அவரை நிராகரித்திருப்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு எங்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதை நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வாயை பொத்திக் கொண்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது. சார், செங்கோட்டையனா இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வனா இருக்கட்டும், சசிகலா மேடமா இருக்கட்டும், எல்லாரும் கேட்கறது ஒற்றுமை ஓரணி தானே சார்? அதுல என்ன சார் உங்க கரும சொல்ற? ஒன்றிணைந்தால் உங்களுக்கு தானே சார் பலமாகும். தம்பி, அது முடிஞ்சு போனது. அவர் நேற்று பொதுச் செயலாளர் அவர்கள் கூட கோவையில் உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கேட்டப்போ முடிஞ்சு போன விவகாரத்தை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் திரும்ப அது குறித்து நம்ம ஏற்கனவே பல விளக்கங்களை சொல்லிட்டோம். பொதுச் செயலாளர் அது குறித்து நீண்ட விளக்கத்தை சொல்லிவிட்டார்கள். அது குறித்து விவாதிக்க வேண்டியதில்லை. அது ஒரு முடிஞ்சு போனது. அவர் எங்கள் கட்சியில் இல்லை. அதனால் அவர் கருத்தை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் அந்த ஒற்றுமைக்கு ஏற்பாடு செய்தீங்கன்னா அதிமுக பலம் பெரும் ஆட்சி அமைக்கும்ல. ஏன் அந்த ஒற்றுமைக்கு பேச மாட்டீங்க பொதுச் செயலாளர்? புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சரை அமர்த்தி மக்களாட்சி மலர வேண்டும், ஜனநாயகம் மலர வேண்டும் என்றுதான் 2 கோடி தொண்டர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிந்தனையும் செயலும் லட்சியமும் கொள்கையும் ஒன்றாக இருப்பவர்களை நிச்சயமாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அரவணைத்து செல்வார்கள். நமக்கு எதிரியாக இருப்பவரிடத்தில் நாம் சரணாகதி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவருடைய பேச்சுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம். இப்போ எஸ்ஐஆருக்கு அவங்க நீதிமன்றம் போயிருக்காங்க. இன்னைக்கு தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் உதவி என்று கூட அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய உரிமை. அதே போன்று நகரத்திலே குடியிருப்பவர்கள் வீடு மாறி போன பின்பும் அவர்களது பெயரும் வாக்காளர் பட்டியலிலே இடம் பிடித்திருக்கிறது. இறந்தவருடைய பெயர் இடம் பிடித்திருக்கிறது. இப்படி முறைகேடாக இருக்கும் வாக்காளர்களை எல்லாம் நீக்கிவிட்டு தகுதியான வாக்காளர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது. அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. தகுதியானவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அதிமுக ஆதரிக்கிறது. மேலும் இந்த எஸ்ஐஆர் குறித்த உண்மையை மக்களுக்கு எடுத்துரைக்கவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தங்களையும் வழக்கில் இணைத்துக் கொண்டிருக்கிறது. திமுக எஸ்ஐஆரை பற்றி தவறாக கூறி மக்களை குழப்பி வருகிறது, வதந்தியை பரப்பி வருகிறது. நான் ஒரே கேள்விதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து வீடியோ வெளியிட்டார்கள், இது குறித்து அறிக்கை வெளியிட்டார்கள், மாவட்ட செயலர் கூட்டத்தில் அறிவுரை வழங்கினார்கள்.
நான் கேட்பது என்னவென்றால் 4ஆம் தேதி தொடங்கி இப்போதுதான் எனுமரேஷன் ஃபார்ம் கணக்கீட்டு படிவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறீர்கள், போராட்டம் நடத்துகிறீர்கள், மாவட்ட செயலாளரிடத்திலே இதில் கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மக்களின் வாக்குகள் பறிபோகும் என்று திமுக தொடர்ந்து வதந்தியை பரப்பி வருகிறது. எப்படி பறிபோகும்? அதுதான் கேள்வி. எனுமரேஷன் படிவத்தை PLO என்ற பூத் லெவல் ஆபீசர் அதை வாக்காளர்கிட்ட பிரிண்ட் எடுத்து கொடுக்கறாங்க. அந்த படிவத்திலே PLO உடைய பெயரும் பிரிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. போட்டோ அதுல இருக்குது. அவங்க வீடு வீடா போய் கொடுக்கறாங்க. 3 தடவை போறாங்க. அதை பூர்த்தி செய்து அவங்க கிட்ட வாங்கிக்கிறாங்க. அப்போ இதுல எந்த இடத்துல பறிபோகும் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு விளக்கம் சொல்லணும். ஏன்னா ஒரு பொறுப்பான பதவியில் இருந்துகிட்டு ஒரு ஆதாரமே இல்லாம பூதாகரமா வாக்குகள் பறிபோகும், உரிமை பறிபோகும், உரிமை நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்றத தோலுரித்து காட்டதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய அறிவுரையின்படி அதிமுக வழக்கை நாங்க இன்னைக்கு அதுல சேர்ந்திருக்கிறோம். இதுவரை 8 முறை இந்த SIR களப்பணி நடைபெற்றிருக்கிறது. அப்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காத இந்த திமுக இப்போது இந்த கள்ள ஓட்டை காப்பாற்றுவதற்காக முடியாமல் போய்விடுமோ என்பதற்காகத்தான் இந்த வதந்தியை பரப்புகிறார்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அவை திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்ட காரணத்தினால இந்த காரணங்களை தேடி அவர்கள் வதந்தி பரப்புவதாகத்தான் மக்கள் பேசிக்கொள்வார். இப்போ தை பிறந்தா வழி பிறக்கும் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை சொல்லிட்டே இருந்தீங்க. இப்போ KP முனுசாமி கிட்ட அதிமுக தலைவர்கள்லாம் திரும்ப விஜயை நேரடியாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா பிம்பத்தை வச்சு ஒரு கட்டமைப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க மக்கள் கிட்ட அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறது வழியா அவரு வரலைங்கிற மாதிரி பொருளாகுதா? உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல இன்ன வரைக்கும் 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். இது சம்பந்தமான கேள்வியை நீங்க கேளுங்க. நான் தான் விளக்கமா சொல்லிட்டேன். 2019 எப்ப முடிவெடுத்தோம், 2021 எப்ப முடிவெடுத்தாரு, 2024 எப்ப பொதுச் செயலாளர் முடிவெடுத்து தேர்தலில் போனோம், இப்ப 2026 ஜனவரியில அவர் நல்ல முடிவெடுப்பாரு, மெகா கூட்டணி அமைப்பாருன்றது பொதுச் செயலாளர் பலமுறை சொல்லி இருக்கிறாரு. நீங்க காலில் சுடுதண்ணி ஊத்திக்கிட்டு அவசரப்படுறீங்க. அதிமுக தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க. அதான் சொல்றேன். நாங்க புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர். அவருடைய தலைமையில தான் கடந்த 3 தேர்தலாம் அவருடைய வழிகாட்டுதலோட, அவருடைய தலைமையோட, அவருடைய அறிவுரையோட கூட்டணி அமைக்கப்பட்டது. அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் அறிவுரைப்படியும் அவருடைய தலைமையில கூட்டணி அமைவதற்கு களப்பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதையெல்லாம் ஊடகங்களில் நாம் வெளிச்சம் போட்டு விவாதிக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஜனவரி மாதம் வரை நீங்கள் பொறுத்திருங்கள். நிச்சயமாக உங்கள் நல்ல எண்ணத்தின்படி உங்களுடைய எண்ணங்கள் போல் நல்லதே நடக்கும். வெயிட் அண்ட் சீன்னு சொல்லியிருந்தீங்களா? அது இன்னும் எதிர்பார்க்கலாமா? விஜய் வருவாரு, OPS வருவாருலாம் எதிர்பார்க்கலாமா? இல்ல அந்த வெயிட் அண்ட் சீல இருந்து பின்வாங்கிறீங்களா? இந்த பின்வாங்கிறது இல்ல, நீங்க மட்டும் பொறுமையா இருங்க. இப்ப எல்லா தலைவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க, ஜனவரியில பொதுக்கூட்டம் நடத்துறோம், மாநாடு நடத்துறோம், நாங்க தீர்வு சொல்றோம். அவங்க எல்லாம் போய் நீங்க கேட்க மாட்டீங்க. அதிமுகவே தான் நீங்க கேட்டே இருக்கிறீங்க. பொதுச் செயலாளர் சொல்லி எல்லா பேருமே என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் எப்ப நமக்கு வருது, 2026 தான் வருது. இப்ப நம்ம 2025 தான். நம்ம களப்பணி என்னன்னு கேளுங்க, என்ன களப்பணி நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம் கேளுங்க. 176 சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் மக்களை சந்திச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? ஏன் வெற்றி 176 தொகுதியில நேரடியா போய் சந்திச்சிருக்கிறார்ல. எந்த தலைவர் சந்திச்சிருக்கிறாங்க சொல்லுங்க? 176 சட்டமன்ற தொகுதியில நேரடியா போய் அந்த மக்களை சந்தித்து
இந்த அவல ஆட்சியினுடைய நிலையை, உண்மைத்தன்மையை தோல்வி. ஒரு டிஜிபி பொறுப்பு டிஜிபியா வச்சுக்கிட்டு இத்தனை மாசமா போய்கொண்டு இருக்கிறது. ஒரு டிஜிபி நியமிக்க முடியலையா? முதலமைச்சர்னால பரிந்துரை செய்த முடியலையா? எவ்வளவு பெரிய நமக்கு அவமானம். இப்ப நாடு முழுவதும் பயங்கரவாத தாக்குதலுக்கு தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா டிஜிபி நிரந்தர டிஜிபி இருந்தா தானே பண்ண முடியும். யாரு மக்களுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு? உள்துறை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் தானே பாதுகாப்பு. இதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி தோலெடுத்து காட்டுறாரு. அதை பத்தி நீங்க விவாதிக்க மாட்டீங்க, செய்தி போட மாட்டீங்க, மக்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு பரபரப்பு வேணும், விவாதத்துக்கு தலைப்பு வேணும். அதுக்கு நாங்க தானே கிடைச்சோம். அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த 11 மருத்துவக் கல்லூரியும் அறகுறையா தான் விட்டுட்டு போயிட்டேங்க. நாங்க தான் சரி பண்ணிருக்கோம். நேற்று மாசு பேசிட்டு பேசுறாரு. அவருக்கு பாவா அவரெல்லாம் விட்டுட்டு அவரை பத்தி தான் பேச போய் பார்க்க சொல்லுங்க. நீங்களும் பாருங்க. இதெல்லாம் சட்டசபையில நீண்ட விவாதம் பண்ணி, நான் என்ன சொல்றேன், அரைகுறையா விட்டாங்க, முழுசா விட்டாங்க. நீ ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்குவேன் இந்த 4 ஆண்டுகள். மாசு ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்கி இருந்து குற்றம் சொன்னா பரவாயில்ல. அப்ப இது என்னன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். மக்களுக்கு ஒரு நல்ல சேவை கிடைக்குதுன்னா அதை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று பேரறிஞர் அண்ணாவுடைய வழியில பாராட்ட மனம் இல்லை என்று சொன்னா, நான் என்ன சொல்றேன் குமார், 11 மருத்துவக் கல்லூரி நீங்க எப்படி இருக்குதுன்னு நீங்க போய் களத்துல ஆய்வு செஞ்சு முடிவு தீர்ப்பு சொல்லுங்க. உங்க காலத்துல நீங்க எங்க போனீங்க? ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க பதில் சொன்னீங்கன்னா, குறை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய மதிநுட்பத்தாலே, சாதுரியத்தாலே மத்திய அரசை வலியுறுத்தி மக்களுடைய சேவைக்காக, மக்களுடைய பயன்பாட்டிற்காக, மக்களுடைய எதிர்கால தேவைக்காக தொலைநோக்கு சிந்தனையோடு 11 மருத்துவக் கல்லூரி வாங்கிட்டு வந்தா, இதுல அது ஓட்ட இது ஓட்டன்னு சொன்னா எதுல ஓட்டன்னு நம்ம தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். சார், நேற்று திருச்சியில சிஎம் இருக்கிறப்போ அங்க ஒரு மர்டர் ஆயிருக்கு. காவலர் குடியிருப்புல வீட்டுக்குள்ளே இருக்கு. இது மட்டும் பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம். சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன், ஒரு நிரந்தர ஒரு டிஜிபியை நியமனம் பண்ணுவதற்கு கூட ஸ்டாலின் அவர்கள் தயாராக. அவரு பொறுப்பு டிஜிபியை வச்சிருக்கிறதுனால அவர் என்ன உத்தரவு போடுவாரு, அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அதை எப்படி செயல்படுத்துறாங்க. இன்னைக்கு காவல்துறை செயலிழந்து முடங்கி போயிருப்பதுதான் இந்த துயர சம்பவங்களுடைய தொடர்ச்சி. கோவையில பாலியல் சம்பவம், இங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சம்பவம், இங்கே காவல்துறையில உள்ளே போய் மரணம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதற்கு காவல்துறையை சுதந்திரமாக செயல்படுவதற்கு இந்த அரசு அனுமதிக்கவில்லையா என்கிற 1000 கேள்வி எழுந்திருக்கு. நன்றி, வணக்கம். செங்கோட்டையன் இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், என்ன சொல்றாங்கன்னா, பாஜக தான் அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி எங்களை பேச சொல்றாங்க, அதனாலதான் நாங்க பேசணும், நாங்க தனிப்பட்ட முறையில எதுவும் செய்யல அப்படின்லாம் செங்கோட்டையன் பேசுறாரு. இந்த ரோல் பின்னாடி பாஜக இருக்காங்கன்றதான ஊர்ஜிதம், ஏன்னா அவங்களே சொல்றாங்களே. மணி, நான் தெளிவா சொல்றேன், கட்சியில் இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் சொல்லுகிற கருத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, பொருட்படுத்த வேண்டியதில்லை, அதை பத்தி விவாதிக்க வேண்டியதில்லை, அதை பத்தி அவசியம் இல்லை. முடிந்து போன விவகாரம் அது. நீங்க கட்சியில இருக்கிறவங்க பத்தி பேசுறாங்களான்னு சொல்லுங்க. கட்சியில இருக்கிறவங்க, பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய வழிகாட்டுதலின்படி மக்கள் பணி செய்கிற, மக்கள் சேவை செய்கிற ஒரு தொண்டர் யாரேனும் கருத்து சொன்னால் அதற்கு உரிய விளக்கத்தை நீங்கள் கேட்பது நியாயம். கட்சியில இருந்துட்டு பேசினால் உடனடியா நீக்கப்படுவாங்க, அதனால அமைதி காத்துறாங்கன்னு சொல்றாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வழியிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கழக பணியும் மக்கள் பணியும் மகேசன் பணியாக செய்து. செங்கோட்டையனோட 6 பேர் பேசினதா சொல்றாங்க. அவங்களெல்லாம் குறித்து ஏன்னா கடிதங்கள்லாம் வேற நிறைய அடிச்சு கேட்டாலும் நான் இதுதான் அடிச்சு கேட்பேன்னு சொல்லிடாத மாதிரி. நீங்க இதுல என்ன உங்களுக்கு வேணும்? நடவடிக்கை எடுத்தவருடைய கருத்து முடிந்து போன விவகாரம், அதை பத்தி நாம் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட பேசுறாங்க, பாஜக தலைமை என்கிட்ட பேசுறாங்க, அது குறித்து நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க கூட்டணியில இருக்கீங்களா? உங்களோட கூட்டணியில இருக்கும்போது அவங்களோட பேச சரியா வரும். இது குறித்து நயினார் நாயந்திரன் அவர்கள் இப்ப நீங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்றதுனால
அந்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவா ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்க. அவர் தான் விளக்கம் சொல்லியிருக்காரு. கட்சியினுடைய தலைவர் அவர் தான், அவர் தானே சொல்லியிருக்கிறாரு. இப்ப நாங்க அதிமுகவுடைய சாமானிய தொண்டன், அவர் சொல்ற இதுக்கெல்லாம் நாங்க எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? அவர் கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். அவர் எங்க கட்சியிலே இல்ல. அதிமுகவுக்கு அவர் நீக்கப்பட்டாரு. ஒழுங்கு நடவடிக்கை பொதுச் செயலாளர் எடுத்திருக்காரு. அவர் கருத்துக்கு போய் நான் எப்படி பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு மட்டும் இல்லை சார். இதெல்லாம் குறிப்பிட்டு தான் சிஎம் என்ன சொல்றாருன்னா, டெல்லியில தான் உங்களுக்கு பிக் பாஸ் இருக்காங்க, அந்த பிக் பாஸ் ஆமா பாஸ் சொல்றவர் தான் எடப்பாடி அப்படின்னு நேற்று கூட பேசுறேன். நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வச்சிருந்தப்ப, காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தப்ப உங்களுக்கு பிக் பாஸ் யாரு? நீங்க பாரதிய ஜனதா கூட்டணியில மதிப்புக்கு மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்கள் அவர் உயிர் இழந்து இடுகாட்டுக்கு முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் வருகிற வரை கூட்டணியில இருந்து அதற்கு பிறகு கூட்டணியில இல்லை என்று விமர்சித்தவர்கள், பஞ்சாதி பரதேசிகள் என்றெல்லாம் விமர்சித்தவர்கள், நேரத்துக்கு தகுந்த மாதிரி விமர்சித்தவர்கள், 17 ஆண்டுகள் மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களோடு அட்டை போல் ஒட்டிக்கொண்டு மத்திய அமைச்சர் பதவியை வகித்தது திமுக தானே தவிர அதிமுக அல்ல. தமிழகத்தினுடைய உரிமைக்காக அம்மா அவர்கள் மிக மன உறுதியான முடிவை எடுத்திருக்கிறார்கள். திமுக அதிகாரம் மையமாக வைத்துத்தான் முடிவு எடுப்பார்கள். அதனால்தான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தாலும் மத்திய அமைச்சர்கள் இருப்பார்கள், காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தாலும் மத்திய அமைச்சர்கள் இருப்பார்கள். இப்போதும் அவர்கள் முயற்சி செய்கிறார்களா என்று ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. அதனால நீங்க திரும்ப திரும்ப அதை பற்றி கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வரலாறு தெரியும். அவர்கள் நேரத்துக்கு நேரம் அவர்கள் பேசுவாங்க. பாரதிய ஜனதாவோட கூட்டணி எதற்காக வைத்தீர்கள்? மத்திய அமைச்சரவையிலே ஏன் இடம் பெற்றீர்கள்? மத்திய அமைச்சரவையிலே உங்கள் அமைச்சர்கள் இடம் பெற்றார்களா இல்லையா? 14 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்துட்டு நீங்கள் இப்போது யோக்கிய வர செம்பெடுத்து உள்ளவங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல இணக்கமான பயணத்தை, அரசியல் பயணத்தை உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியும். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் அணியில் அமர்த்துவதுதான் லட்சியம் என்று சொல்லுகிறார். உங்க கூட்டணியில யாராவது ஒரு தலைவர்கள் அப்படி சொல்றாங்களா பாருங்க. எல்லாருமே கள்ள மௌனத்திலே இருக்கிறார்கள். அந்த மௌனம் கலைந்தால் பூனைக்குட்டி வெளியே வரும். பொறுத்திருந்து பாருங்கள். அவசரப்படாதீர்கள். நன்றி, வணக்கம்.